சோளிங்கர்ல மட்டும் நம்முடைய தோழர் பரமசிவம் வென்றுவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுடைய அடிவயிறு கலங்கும். இதே நிலை மற்ற தொகுதிகளுக்கு தொடரும் என்கிற பயம் அவர்களுக்கு வரும். தோழர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தலைவர்கள் திருந்த மாட்டாங்க, தொண்டர்கள் திருந்தினால்தான் தலைவர்கள் திருந்துவாங்க. தலைவர்கள் திருந்த மாட்டாங்க, தொண்டர்கள் திருந்தணும். ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற தமிழர்கள் திருந்த வேண்டும். ஏனென்று சொன்னால் கட்சியினுடைய தலைவனுக்காக தீக்குளிக்கிற இனம் தமிழினம், கட்சியினுடைய தலைவனுக்காக தீக்குளிக்கிற இனம் தமிழினம். ஆனா தொண்டர்களை பற்றியே கவலைப்படாமல் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் என்று சுயநல பேய்களாக மாறி இருக்கிற தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. யார் வேண்டுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் கூட்டு வைத்துக் கொள்வார். அதை பத்தி எல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. எதை வேண்டுமானாலும் அவர் பேசுவார், அதை பற்றி நாம் கேட்கவே கூடாது. என்ன செயல் திட்டங்கள் வைத்திருக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் நாம கேட்கவே கூடாது. ஏன்னு சொன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சாதாரண மக்கள் ஓட்டு போட மட்டும்தான் இருக்கிறார்கள். யூஎல்எஃப் தொழிலாளர்களை போல அவர்கள் இந்த தேர்தலுக்கு வரமாட்டாங்கன்னு அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப நீங்க தேர்தலுக்கு வந்திருக்கிறீங்க, விடக்கூடாது. இந்த தொகுதியை நாம் விடக்கூடாது. இந்த சோளிங்கர் தொகுதியை தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணமாக உருவாக்க வேண்டும். நாங்கள் தமிழர் தேசிய முன்னணி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நாங்கள் மாற்று வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நாங்கள் சாதாரண தொழிலாளர்களை விவசாயிகளை வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறோம். பல பகுதிகளில் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் பாதை திருடர் பாதை என்றெல்லாம் பேசிய காலம் மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு சாதாரண மக்களை எல்லாம் நாங்கள் அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி வந்தால்தான் இவங்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது? இங்க இருக்கிற மக்கள் யோசிச்சு பாருங்க. 10,000 தொழிலாளர்கள் ஒரே அணியில் இருக்கிறாங்க, அதான் அவங்களுடைய பலம். 10,000 தொழிலாளர்கள் ஒரே அணியில் இருக்கிறாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். இவர்களை விலை பேச முடியாது, இவர்கள் விலை மதிப்பு அற்றவர்கள். நீங்கள் தைரியமா இருக்கலாம். பரமசிவத்தை தனியாக கூப்பிட்டு இங்க விலை பேசவே முடியாது. ஏன்னா 10,000 தொழிலாளர்கள் ஒரே அணியில் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆற்றல். நமக்கு கூட அந்த எண்ணம் இருக்கும், பல சாதாரண மக்களுக்கு எண்ணம் இருக்கும். இந்த 2 பேருக்கு தான் ஓட்டு போடணுமா? நம்முடைய ஓட்டை மாற்றி யாருக்காவது போட முடியாதா? யாராவது ஒருத்தர் நிற்க மாட்டாரா என்கிற ஏக்கம் நமக்கு இருக்கும். நம்முடைய ஏக்கத்தை போக்குவதற்காகத்தான் யூஎல்எஃப் தொழிலாளர்கள் சோளிங்கர்ல நின்று இருக்கிறாங்க. இன்னைக்கு தொழிற்சாலையினுடைய நிலை என்ன? நாம பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம கிராமத்துக்கே பஸ் வருது, 60-70 குழந்தைகளை, 15 வயசு 16 வயசு குழந்தைகளை எல்லாம் ஏற்றி கொண்டு செல்லுகிறது. இரவும் ஏற்றுக்கும் போது பகலும் ஏற்றி கொண்டு வருகிறது, சக்கையாக பிழிந்து கொண்டு வந்து விடுகிறது. இவர்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா? அண்ணல் அம்பேத்கர் எழுதி வச்சிருக்கிற தொழிலாளர் சட்டங்கள் ஏதாவது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நாம இருந்தோம்னா என்ன ஆகும்? இன்னைக்கு தெலுங்கானா பகுதியில் என்ன ஆச்சு? தெலுங்கானா பகுதியில மிகப்பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், வெளியில ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்து இருக்கிறான். யாருப்பான்னு கேட்டா அவன் தான் அந்த பில்டிங்க்கு நிலத்தை கொடுத்தவன், அந்த ஊருக்காரன். என்ன கொடுமை பாருங்க. அவன் தான் அந்த பில்டிங் கட்டுவதற்கு நிலத்தை கொடுத்தவன். அவங்க மனைவி எங்கன்னு கேட்டா அந்த பில்டிங்க்கு முறவாசல் செய்து கொண்டிருக்கிறாங்க. தெலுங்கானாவில் மிகப்பெரிய போராட்டம் ஏன் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அத்தகைய போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டாம் என்று சொன்னால் இப்பவே நாம விழிப்படையணும். இப்பொழுதே நாம் விழிப்படைய வேண்டும். 8 மணி நேர வேலை, வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை, இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, இது எந்த உரிமையும் இல்லாம 200 ரூபாய் கூலிக்கு 300 ரூபாய் கூலிக்கு ஆட்களை பொறுக்கிற மாதிரி நிலைமை தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த முதலாளியும் கேள்வி கேட்க முடியலையே. இங்கே நம்ம நண்பர் சொன்னது போல இந்த தனியார் பேருந்துகள் எல்லாம் வேலை செய்கின்ற அந்த ஓட்டுநர்கள், அந்த நடத்துனர்கள் 10 ஆண்டுகளா 15 ஆண்டுகளா வேலை செய்தாலும் அவர்களுக்கு என்ன பணி பாதுகாப்பு இருக்கிறது? உயிரை பணி வச்சுதான் வேலை செய்யறான். அவனுக்கு என்ன பணி பாதுகாப்பு இருக்கிறது? ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஏன்னா இங்கே முதலாளிகளுடைய ஆட்சியானது நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, எல்லாரும் விமர்சனம் பண்றான், எல்லாம் விமர்சனம் பண்ண முடியும். எல்லா அரசியல்வாதிகளை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும். யாரும் அரசியல்வாதிகள் புனிதர்கள் என்று யாரும் சொல்லல, எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 1,00,000 பேர் கூட்டுறாங்க, எப்படி கூட்டப்படுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பகுதியிலும் பேருந்துகளை வைத்து, டிராக்டர்களை வைத்து தோழர்களை அழைச்சின்னு போறாங்க. திரும்பி வரும்போது அவர்களை கட்டாயமாக குடிகாரர்கள் ஆக்குகிறார்கள். உங்களுக்கு தெரியும், திரும்பி வரும்போது கட்டாயப்படுத்தி குடிகாரர்கள் ஆக்குகிறார்கள்.
ரெண்டு கட்சியுமே இன்னைக்கு இலவசங்களை அள்ளி தெளிக்கிறது. ஆனா ரெண்டு கட்சிகளுமே இந்த நாட்டையே சீரழித்துக் கொண்டிருக்கிற டாஸ்மாக் கடைகளை பற்றி வாயே திறக்கவில்லை. டாஸ்மாக் கடைகளை பற்றி வாயே நாங்க வருகின்ற வழியில சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடையை வச்சிருக்கிறான். சரியா சிம்பாலிக்கலா வச்சிருக்கிறான் பாருங்க. சுடுகாட்டுக்கு பக்கத்துல டாஸ்மாக் கடை. இங்க நீங்க விரைவில் வந்தா நீங்க விரைவில் சுடுகாட்டுக்கு வருவீங்க. நம்முடைய 15 வயது இளைஞர்களை, நம்முடைய 20 வயது இளைஞர்களை குடிகாரர்களாக மாற்றிவிட்டு இந்த நாட்டில் நாம் எதை சாதிக்க போகிறோம்? தாத்தா ஒரு நல்ல காலத்தில் மட்டும்தான் குடிப்பாரு, அப்பா மாதத்துக்கு ஒரு முறை குடிப்பாரு. இன்னைக்கு படிக்கிற பையன் தினந்தோறும் குடிக்கின்ற குடிகாரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் கவலை இல்லை. இன்னைக்கு சினிமாவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கதாநாயகன் குடிக்கிறான், வில்லன் குடிக்கிறான், நகைச்சுவை நடிகன் குடிக்கிறான். கதாநாயகன் குடிக்கிறான், வில்லன் குடிக்கிறான், நகைச்சுவை நடிகன் குடிக்கிறான். குடிச்சிட்டு வாந்தி எடுப்பதுதான் இன்னைக்கு நகைச்சுவை காட்சி. நம்ம எல்லாம் குடிகாரர்களாக மாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய ஆக்ரோபஸ்கள் இங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில் முதலாளிகளை பார்க்கும் போது எங்களுக்கு கேவலமாக இருக்கிறது. விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கா செலவு பண்றான். தெண்டுல்கருக்கும் தோனிக்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கு கோடிக்கணக்கா கொடுக்கறான். பத்திரிகைகள் விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றான். உழைக்கும் தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் ஊதியம் உயர்த்தி கொடு என்று சொன்னால் போலீஸ் அனுப்புறான். என்ன கேடு இது? உழைக்கும் தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் ஊதியம் சேர்த்து கொடு என்று சொன்னால் போலீஸ் வருது. யாரு போலீஸ்? எங்க அண்ணன், எங்க தம்பி. அவர் என்ன பண்றாரு? வேற வேலை வாய்ப்பு இல்லாம அவர் போலீஸா இருக்கிறார். அண்ணன் தம்பிகளை மோத விடுகிறார்கள். தொழிலாளர்களையும் போலீஸையும் இங்க மோத விட்டு கொண்டிருக்கிறார்கள். தடி வச்சிருக்கிறவன் என் தம்பி, போராடி கொண்டு இருக்கிறவன் என்னுடைய அண்ணன். இவர்களை மோத விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நான் சொன்னேன், எந்த போராட்டம் நடந்தாலும் எம்எல்ஏ வர வேண்டும் என்று சட்டம் இயற்றுங்கள் என்று நான் சொன்னேன். அதனால சான்றோர் பெருமக்களே, நீங்கள் இந்த பகுதியை நோக்கி இந்த தொழிலாளர்கள் குழுவாக வருவாங்க. தயங்கி தயங்கி நின்றது போதும். முதலாளிகளுக்கெல்லாம் இனி நாம ஓட்டு போட வேண்டாம். சாதியை வைத்து தயவு செய்து நாம ஓட்டு போட வேண்டாம். சாதி என்பது அந்தந்த சாதியில் இருக்கிற பணக்காரனுடைய பாதுகாப்பு வளையம் தான் சாதி. மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சாதி என்பது அந்தந்த சாதியில் இருக்கிற பணக்காரனுடைய பாதுகாப்பு வளையம் தான் சாதி. ஒரு சாதியில் இருக்கிற ஏழை நான் உன் சொந்த சாதி தான் சொல்லிட்டு பணக்காரங்கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்க முடியாது, உள்ள சேர்க்க மாட்டான். எனவே சாதியை வைத்து நாம ஓட்டு போடக்கூடாது. சாதியை வைத்து நாம் ஓட்டு போடக்கூடாது. இந்த மாற்றத்தை தமிழ்நாடு முழுக்க நாம கொண்டு வர வேண்டும். 1965ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி 400 பேர் இறந்த பிற்பாடுதான் இன்னைக்கு இருக்கிற திமுக அதிமுக ஆட்சி கட்டிலில் வந்தது. இந்த வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. 400 பேரை காவு கொடுத்துதான் இவங்க ஆட்சி கட்டிலுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக போராடி அந்த மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு பஸ் டே கொண்டாடுறேன்னு சொல்லி அவர்களை எல்லாம் சீரழித்து காவல்துறை வைத்து உதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும். சில பேர் பேசுவாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கிங்க, பரவாயில்ல, ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க. தோழர்களே, பெரியவர்களே, ஓட்டுக்கு காசை கொடுத்தால் அதை கிழித்து அவர்களுடைய முகத்தில் எறியுங்கள். அதான் மாற்று. சும்மா வாங்கிக்கலாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கினத்தை விட ஒழுங்கினத்தை அனுமதிப்பது மிக கேவலமானது. மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒழுங்கினம் செய்பவனை விட ஒழுங்கினத்தை நாம் மௌனமாக அனுமதிக்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் ரொம்ப முற்போக்கா பேசுவதாக நினைத்துக் கொண்டு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறாங்க. எங்க வீட்டுல 4 பேர், நான் எதுக்கு 2000 ரூபாய் விட்டு கொடுக்கறதுன்னு சொன்னாரு. அப்படி அல்ல. ஓட்டுக்கு பணம் வந்தால் அதை கிழித்து போடுகின்ற துணிச்சல் என்னைக்கு தமிழ் மக்களுக்கு வருகிறதோ, எங்களை பணத்தால உங்களால் அடிக்க முடியாது என்கிற பதில் அரசியல்வாதிக்கு நாம எப்ப சொல்றோமோ அப்பதான் அவங்க இறங்கி வருவாங்க. அரசியல்வாதி கொள்ளடிக்கிறான், அரசியல்வாதி கோடி கோடியா சேர்க்கிறான், அரசியல்வாதி இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னா அதுக்கு அரசியல்வாதி மட்டும் காரணம் இல்லை தோழர்களே. கேள்வி கேட்காத நாமும் ஒரு காரணம். இன்னிலிருந்து கேள்வி கேட்க தொடங்க வேண்டும். ஒரு மாற்று அரசியலை, ஒரு ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்கணும். எல்லா திசையிலும் ஊழல். 100 ரூபாய் 1000 ரூபாய் என்று சொல்லி இன்னைக்கு கோடி ரூபாய் என்று தாண்டி இன்னைக்கு 100 கோடி 1000 கோடி ஆகி லட்சம் கோடி என்று ஊழலானது போயிருக்கிறது. லட்சம் கோடி என்று ஊழலானது போய் கொண்டிருக்கிறது. ஆனா கிராமப்புறங்கள்ல நாங்க வருகின்ற வழியெல்லாம் பார்த்தோம். கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் வயதான மூதாட்டிகள் சுப்புள் பொறுக்கின்னு இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் அந்த செங்கல் சூளைகள்ல ரொம்ப கொடுமையா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நாடு தானே?
நாடுதானே உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடுன்னு தான் திருவள்ளுவர் சொல்றாரு. நாடு என்று சொன்னால் உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. நாடு என்று சொன்னால் பசி இருக்கக்கூடாது, நாடு என்று சொன்னால் பிணி இருக்கக்கூடாது, நாடு என்று சொன்னால் பகை இருக்கக்கூடாது. இன்னைக்கு மார்ச் மாதம் எத்தனாம் தேதி? இன்னைக்கு 27. மார்ச் 23 சிறப்பு என்ன தெரியுமா? இங்க இருக்கிற குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், இங்க இருக்கிற தொழிலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்ச் 23ஆம் தேதி தான் மாவீரன் பகத்சிங் தூக்கில் தொங்கிய நாள். மார்ச் 23 எதுக்கு தூக்கில் தொங்கினா? அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்பதற்காக தூக்கில் தொங்கினானா பகத்சிங்? 25 வயசு சின்ன பையன் ஒரு சின்ன மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் கூட விட்டு விடுவேன் என்று சொல்லும் போது, நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே வந்துட்டேன்னு சொன்னா, நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வாழ்வதை விட நான் தூக்கில் தொங்கினால்தான் லட்சக்கணக்கான பகத்சிங்கர்களை உருவாக்க முடியும் என்று தூக்கில் தொங்கினானே பகத்சிங். எதுக்கு? இந்த குவாலிஸ் கார்லயும் டாடா சுமா கார்லயும் இவனுங்க அரசியல் செய்வதற்காகவா? மக்களை பற்றி கவலைப்படாம இவர்கள் கோடி கோடியா கொள்ளையடிப்பதற்காகவா? இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறவங்க யாராவது அவங்களுடைய பாரம்பரியம் ஏதாவது சுதந்திர போராட்டத்தில் கலந்து இருக்குதா? சிறை சென்று இருக்கிறாங்களா? ஏதாவது இழப்பு அனுபவித்திருக்கிறாங்களா? மக்களே, ஒரு மாற்றை நாம் உருவாக்க வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நம்ம போக்க வேண்டும். நமக்கு என்ன வந்தது? நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம பையனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடுவோம், ஆக்கிட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடுவோம், நம்ம பொண்ணை எப்படியாவது என்ஜினியர் ஆக்கிடுவோம், ஆக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சிடுவோம் என்று நாம் இனிமேல் ஒதுங்க முடியாது. இந்த மண் நம்முடைய சொந்த மண், இந்த நாடு நம்முடைய சொந்த நாடு. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு.